ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரதம் ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐம் சாரி, நான் இடையில ஒரு 2 நாள் கேப் விட்டதுக்கு. ஆக்சுவலி அதுக்கான காரணம், நான் 2 நாளுமே ரெக்கார்ட் பண்ணேன். பட் சேவ் பண்ண முடியாமல் தவிச்சு அது டெலீட் ஆகிடுச்சு. அது எனக்கு உண்மையிலே இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. பட் ஃபைன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடியோவை நான் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான காலேஜ்குள்ளே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. அதில் யூனிஃபார்மே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெட் கலர், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூ கலர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன மீன் பண்ணோன்னா, ப்ளூ கலர்ஸ் எல்லாருமே வந்து ஒமேகா, ஃபீமேலும் இருப்பாங்க மேலும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆல்ஃபாவும் ஃபீமேலும் இருப்பாங்க மேலும் இருப்பாங்க. அவங்க வந்து ரெட் கலர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸை வந்து டிஃபர் பண்ணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து அது பெரிய அந்த காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் டோட்டலாகவே வந்து இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு காலேஜில் இதே மாதிரி ஒரு அழகான யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா. இப்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பையனை காட்டுறாங்க. பார்க்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருக்கான். ஆனால் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் கலர் ரெட். அதுவும் இல்லாமல் அவன் கூட ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். அவன் பேர் யூங்கி. ஆக்சுவலி இந்த பையன் யாருன்னு பார்த்தா நம்ம சங்குக்கு நம்ம யூங்கி கூட காலேஜ்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ராகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் இயர்ஸ் மாதிரி. இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அழகாக அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே அந்த காலேஜ்குள்ளே என்ட்ராக. இப்போ நம்ம சங்குக் தான் யூங்கியை பார்த்து, டே வாழை பார்க்க போல போகலாம், என்னாச்சு சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த சைட் போனாலே திட்டுறான், அதனால தான் போகல. எந்த சைட் போனா? அதான் ஒமேகாஸோடைய அந்த ஒரு செக்ஷன் சைடு. ஓஹோ, அப்படி போதா கதை? ஏன்டா நீ வேற, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சீனியர்ஸ் யாரோ வந்து ரேக்கிங் பண்ணியிருக்காங்க போல். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி போகி எந்த ஆல்ஃபாவும் ஒமேகாவோட சைட் போகக்கூடாது, எந்த ஒமேகாஸும் ஆல்ஃபா சைடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியாடா? ஆனால் ஸ்டாஃப்ஸ் வந்து மாறிட்டே தான் இருப்பாங்களாம். ஒமேகா ஸ்டாஃப்ஸ் வருவாங்களாம். நம்ம அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எதனா வம்பு பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி டிசி கொடுத்துருவாங்களாம். ஓ, ஆனால் இவங்களுக்கு ஆல்ஃபாவை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரிலடா. ஆல்ஃபாஸ்னால் என்ன, ரொம்ப ரூடாவாக இருக்காங்க? ஜங்கு, நீயும் ஆல்ஃபான்றதை மறந்துட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. யாருக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்டா. இப்போது எனக்குன்னு ஒரு ஒமேகா கிடச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அவனை நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் கடைசி வரையும் அவன் கூட தான் இருப்பேன். புரியுதா? அப்படி இருக்கணும். சும்மா போயிட்டு கிடைக்கிறதெல்லாம் போய் வாய வச்சுட்டு இருந்தா அது பேர் வேறடா. அது உனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியணுமே. எப்போ புரிஞ்சுக்க போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுக் தான் அப்படியே நேராக அவருடைய கிளாஸ் ரூம் காரிடோர் சைட் வந்து நடந்து போயிட்டுருக்கா. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ரொஃபஸர் நடந்து வராரு. அவர் பார்க்குறதுக்கு நம்ம சங்குக்குடைய ஹைட் இருப்பார். அவர் அப்படியே நம்ம சங்குக்கு ஆப்போசிட்டாக நடந்து வந்துட்டுருக்க. அவர் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகிருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒரு ப்ரொஃபஸர். இப்போ நம்ம சகுக் தான் அந்த ப்ரொஃபஸர் தாண்டி போகும்போதும் அப்படியே பின்னாடி வரைக்கும் திரும்பி பார்க்குறாரு அந்த ப்ரொஃபஸரை க்ராஸ் ஆகி போகிறத. இப்போ நம்ம யூங்கி தான், என்ன பார்க்குற? இல்லை, அந்த ப்ரொஃபஸரு அவர் இங்கே புதுசாக வந்திருக்காரு. ஓ, இப்போ தான் பார்க்குறேன். ஜிமினோடைய கிளாஸ் தான், நம்மளுக்கும் சப்ஜெக்ட் டீச்சர். ஓ, அப்போ நம்ம கிளாஸ்க்கும் வருவார்ல? ஓகே, பார்த்துக்கலாம். அப்புறம்
இன்றைக்கி அவருடைய பீரியட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3rd பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகியும் நம்ம ஜங்குக்குமா பேசிக்கிட்டே நேராக அவங்களுடைய கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே போனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ஃபாஸ் தான். ஃபீமேல்ஸும் இருக்காங்க, மேல்ஸும் இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ப்ளேஸில் அப்படி செட்டில் ஆகிட்டுருக்கா. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கிளாஸஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 பீரியட் ரொம்பவும் போரிங்காக இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா 3rd பீரியட் அந்த புது ப்ரொஃபஸர் வருவார் இல்லையா, ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. 3rd பீரியடும் ஸ்டார்ட் ஆகுது. 15 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் ப்ரொஃபஸர் வரவே இல்லை. ஒரு வேளை வரமாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. கரெக்டாக உள்ளே வந்து அவர் நினச்ச ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. அந்த ப்ரொஃபஸர் வந்த வேகத்துக்கு அவருடைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் கிம்டேயம். நான் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பற்றி எடுக்க போகிறேன். ஓகே, அப்புறம் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பிகாஸ் நான் இங்கே நியூ. போக போக உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த உடனே கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, நம்ம டேவோடைய செஸ்ட் ஏரியாவில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. அந்த பேட்சுடைய கலர் ப்ளூ. அதாவது ப்ரொஃபஸர்ஸ்க்கு நடுவில் ஆல்ஃபா யார், ஒமேகா யார் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால அங்கே வந்து பேட்சஸ் வந்து ரெட் கலரில் இருந்தால் அவங்க வந்து ஆல்ஃபா, இதே ப்ளூ கலரில் இருந்தால் ஒமேகா. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு ப்ளூ கலர் பேட்ச்சு. அப்போ இந்த ப்ரொஃபஸர் ஒமேகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹோல் ஆல்ஃபா கிளாஸ்க்கு ஒமேகா டீச்சர்ஸ் வரமாட்டாங்க, ரொம்ப ரேர். ஆனால் இப்போது அவருடைய கிளாஸ்க்கு ஃபஸ்ட் டைமுக்கு ஒரு ஒமேகா டீச்சர் வந்திருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஜங்குக்கு டோட்டலாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒமேகாவை ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக கிளாஸ் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவை ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்த்துட்ருக்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறாரோ இல்லையோ, நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம டேவுடைய பேட்ச். அந்த பேட்ச் கலர் ப்ளூ, அதில் நம்ம டேவுடைய பேர் எழுதியிருக்கு. நம்ம ஜங்குக்கு அந்த பேட்சை பற்றி நல்லா தெரியும். அது ப்ளூ கலரில் இருந்தால் ஒமேகா, ரெட் கலரில் இருந்தால் ஆல்ஃபா அப்படின்றது. அது ப்ளூ கலரில் இருக்கவும் நம்ம ஜங்குக்கு நல்ல ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுது. அப்போ இவர் ஒமேகாவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் கிளாஸஸ் போகுது. நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா 1 ஹவர் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை சும்மா அப்படியே வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தால் போர் அடிக்கும். அதுவும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. அதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த 10 மினிட்ஸில் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளாஸுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பி வைக்க, இன்க்ளூடிங் நம்ம யூங்கி அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம ஜங்குக் மட்டும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருக்க. நம்ம டே அந்த டேபிளில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி புக்கை வந்து புரட்டிக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் பார்த்துட்டே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு புக்கை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, ஜங்குக், ஓ என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், வெளியே பேனரில் உன்னுடைய நேமை பார்த்தேன். பேனர்? நோட்டீஸ் பேனர் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஃபுட்பால் டீம் கேப்டன் தானே? ஆமாம் சார். ஏன் நீ வெளியே போகல? இல்லை, சும்மா தான். சும்மா தானா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இப்போ முடியாது, ஈவினிங் மீட் பண்ண முடியுமா? நான் காலேஜில் 4:30 வரைக்கும் இருப்பேன். 4 o'clock காலேஜ் முடியும். 30 மினிட்ஸ் என்னுடைய ஒர்க்ஸை பார்த்துட்ருப்பேன். அந்த டைம் வந்தேன்னா பேசலாம், இல்லைன்னா முடியாது. ஆமாம், ஏன்? அது கொஞ்சம் பர்சனல். இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், என்கிட்ட உனக்கு பர்சனல் ஷேர் பண்ணணுமா? தோணுது. எனிவேஸ், ஓகே, இஃப் யூ கம்ஃபர்டபுள், நான் உன்னுடைய பர்சனல் ஸ்டோரியை கேட்குறதுக்கு ரெடி. தேங்க்யூ சார்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் டேபிளுக்கு போக கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. அழகாக அவங்கவுங்க ப்ளேஸில் போய் உட்காந்துக்க நம்ம திரும்பியும் கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம சங்குக் இந்த வாட்டி நம்ம டேவை பார்க்குற அந்த விதமே வேறு. அவர் அப்படியே டேவை ரசிக்க ஆரம்பிச்சிட்றாரு. சொல்லப்போனால் நம்ம சங்குக்கு டேவை ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒமேகா அவ்வளோ போல்டாக வந்து கிளாஸ் எடுக்கிறது. நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, அதாவது ஒரு ஐடல் டைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, தன்னுடைய பார்ட்னர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி பார்க்கையில் நம்ம ஜங்குக்கு அவருடைய ஒமேகா ரொம்பவும் போல்டாக எந்த ஒரு ஆல்ஃபாவையும் பார்த்து பயப்படாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆசைப்படுற ஒரு பர்சன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கவும் நம்ம ஜங்குக் லைட்டாக அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அண்ட் அவருக்குள்ளே இருக்க அந்த ஆல்ஃபா டாமினன்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே அவரை டேக் ஓவர் பண்ணுது. அதாவது ஒரு ஒமேகாவை பார்த்ததும் அந்த ஒமேகாவை ஒரு ஆல்ஃபாவுக்கு பிடிச்சி போச்சுன்னா என்ன ஆனாலும் அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ் நம்ம ஜங்குக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் அவருடைய ப்ரொஃபஸரான டேவை பார்த்துது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸஸ் எல்லாமே முடியுது. அழகாக 4 மணி ஆகுது. நம்ம யூங்கியை அவருடைய பேக்கை கொடுத்து அனுப்பிச்சு யூங்கியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாரு. இப்போ அந்த ஹோல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸும் பிரின்சிபலும் நம்மளுடைய சங்குக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம சங்குக் தான் நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போக பார்த்தா நம்ம டேக்கு அப்போ தான் ஸ்டாஃப் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவர் அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவர் இன்றைக்கி போகிறதுக்கு 4:30 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக் கரெக்டாக உள்ளே போகவும் நம்ம டே ஒரு சில ஃபைல்ஸை கீழே போட்டுடுறாரு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே போன வேகத்துக்கு டேக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டேவுடைய கையில் கொடுக்க இப்போ நம்ம டே தான் தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக். பரவாயில்ல சார். ஆமாம், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல, சொல்லு என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க. இல்லை பரவாயில்ல, நான் இந்த ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டே கேட்குறேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டே கிட்ட நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லணும்னு தோணுது. என்ன தோணுது உனக்கு? நான் ஆல்ஃபா, என் பேர் ஜான் ஜங்குக். எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்கள் ஓகே, நான் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். வாட்? என்ன சொல்லிகிட்ருக்க நீ? உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு ஒமேகா இது வரைக்கும் வந்து கிளாஸ் எடுத்து நான் பார்க்கல. அதுவும் ஹோல் கிளாஸே ஆல்ஃபாவாக இருக்கும்போது நீங்கள் வந்ததும் ஒரு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சரி சரி இருக்கட்டும், கிளம்பு. இல்லை, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. என்ன? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டேட்டிங் போகலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா? லுக், ஐ எம் எ ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரை லவ் பண்ணக்கூடாதான் என்ன? ஜங்குக், யூ கிராசிங் யுவர் லிமிட். இப்போ நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகலன்னா நான் பிரின்சிபலை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஓ அப்படியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா ஒரு 2 ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிட்டு அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு
மேலே தாப்பால் போட்டு விட்டுட்டு நம்ம டீ கிட்ட நடந்து வர நம்ம டீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அப்படியே நம்ம டீ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வைக்க, நம்ம சங்குக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு அந்த டேபிள்லேயே நம்ம டீவை அப்படியே அந்த எங்கேயும் நடக்க விடாத மாதிரி 2 பக்கமும் கையை போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணிவிட, இப்போ நம்ம டீ தான். சங்கு, என்ன பண்ணிகிட்ருக்க? அது நான் கேட்குற விதத்தில் கேட்டேன். ஒத்துக்கலனா என் ஸ்டைலில் தான் என்ன இறங்கணும். எனக்கு புரியல. இங்கே பாரு, ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கோ. யாரையுமே உன் லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகேவா? யா, எனக்கு தெரியும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் நார்மல் ஹியூமன் கிடையாது. ஐம் ஆல்ஃபா. ஆல்ஃபானா 2 கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினச்சிருக்கியா? ஆ, இந்த பார், அந்த ஒமேகா. மரியாதையாக அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுவும் இல்லாமல் ஐம் ஏ ப்ரொஃபஸர். ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கோ. இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புறியா இல்லை? கூல் சார். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பயமாக இருக்கா? நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? ஆஃப்டர் ஆல் ஸ்டூடெண்ட் நீ. யா, நான் ஸ்டூடெண்ட் தான். நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னு உங்களை விட சின்ன பையன் நினச்சிடாதீங்க. இது என்னுடைய 2nd டிகிரி. ஐம் எல்டர் தேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதை விட்டு எதுவுமே பேச முடியல அவரால். ஒரு மாதிரி லாக் வேறு பண்ணிட்டாரா, நம்ம டேவால் கத்தவும் முடியல. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இப்போ சங்குக்கு தான், என்ன எதுவும் பேச மாட்டேங்க? இந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே போறியா? சரி, ஃபஸ்ட்டு மீட்டப்பே உங்களுக்கு ட்ராமாவாகிடக்கூடாதுன்னு இந்த இடத்த விட்டு போகிறேன். ஆனால் விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் வெளியே போக, நம்ம டேக் அப்போ தான் கொஞ்சம் உயிரே வருது. ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்படியே அமைதியாக ஏஞ்சி நிற்க, அந்த இடமே ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. டக்குன்னு அவருடைய ஃபோன் கால் அடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டு அரண்டு போய் அந்த ஃபோன் எடுக்க, பார்த்தா நம்ம டேவோடைய அம்மா. அந்த நம்பரை பார்த்தா அவருக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த கால் அட்டன் பண்ணி, ஹலோ அம்மா. டே, வேலைலாம் எப்படி போகுது? இப்போ தாம்மா கிளாஸ் முடிஞ்சுது. எனக்கு இப்போது செட் ஆகிடும்னு தோணுது. சூப்பர்ரா, உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த காலேஜ் கிடச்சிருச்சுல? ஆமாம்மா. சூப்பர், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இங்கே எப்போ அடுத்தது வருவேன்? அம்மா, நான் இப்போ தானே இங்கே வந்திருக்கேன். அது எனக்கு புரியுதுட்டே. ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாத, நீ ஒரு ஒமேகா. கூட சீக்கிரம் நான் ஒன்று ஒரு ஆல்ஃபாவுக்கு கொடுக்க வேண்டாமா? கொடுக்குறதுலே தான் இருப்பீங்களா? எனக்கு எந்த ஆல்ஃபாவும் வேண்டாம். அப்படி இருக்க முடியாதுட்டே. கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபாவுக்கு ஒரு ஒமேகா தேவை. அதே மாதிரி ஒரு ஒமேகாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபா தேவை. அட்லீஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னராவது இருக்கணும். புரியுதா? சரிங்கம்மா. அப்புறம் உனக்கு அங்கே யாராச்சும் பிடிச்சதுனாலும் யோசிக்காமல் அம்மா கிட்ட சொல்லு, சரியா? சரி. அப்புறம் அங்கே எதனா ஆல்ஃபாஸை மீட் பண்ணியா? அது வந்து மீட் பண்ணியிருக்க போல. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை. நான் பர்சனலாக எதுவும் மீட் பண்ணல. பட் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருமே ஆல்ஃபா தான். ஓ அப்படியா? சின்ன பையனாக தானே தூக்கிட்டு வந்துட போகிறேன். அம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, எனக்கு தெரியும் உனக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நீ யோசிச்சு முடிவிட, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே காலை கட் பண்ணிட்டா. இப்போ அப்படியே நம்ம டே அவருடைய டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அவருடைய ஃபேஸ் அப்படியே மிரரில் பார்த்துட்ருக்க, அவருக்கு அந்த ஒரு ஒமேகான்ற ஃபீல் லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி ஒரு ஒமேகாவை பற்றி சொல்ல போனோன்னா,
அவங்க ரொம்ப சாஃப்ட், ஸ்வீட், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட என்னமோ கொஞ்சம் ஒரு ஹார்டான என்வாயன்மெண்ட்லேயே வாழ்ந்தனால அந்த ஒமேகா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அவர் அவ்வளோவா வெளியே காட்டிக்க மாட்டார். ரொம்பவும் தைரியமாக இருக்க மாதிரி தான் இருப்பார். ஸோ அதனாலேயே அந்த ஒமேகா அந்த வெட்கப்படுறது, ஸ்வீட்டாக பேசுகிறது, பாசமாக இருக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம டேக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒமேகாவாக இருந்தாலும். இப்போ அப்படியே நம்ம டே தான் அவருடைய முகத்தை வந்து கண்ணாடியில் பார்த்து அவரே ரசிக்கிறது, இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி அவரே அந்த செல்ஃப் பியூட்டியை வந்து அவரே ரசிக்கிறது, அதெல்லாம் நம்ம டேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக நெக்ஸ்ட் டேல இருந்து காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கை பார்த்தா எப்போத்தாலும் ஒரு மாதிரி டேவை அப்படியே திங்கிற மாதிரி பார்ப்பாரு. நம்ம டே பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுருவார். ஒரு சில டைம் நம்ம டே தனியாக இருக்கும்போது டீஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு பேசுகிறது, சும்மா சும்மா நம்ம டேவையே போயிட்டு டவுட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி நம்ம டேக்கு பக்கத்துலேயே எப்போ பார்த்தாலும் இருக்கிறது, நம்ம டே எங்கே போனாலும் பின்னாடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பின்னாடியே சுற்றிட்டுருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயத்த நம்ம யூங்கிக்கிட்டே சொல்லிடுறாரு. ஸோ நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருனா அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுல அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்னா ஒரு வேலை வயசில் பெரியவனாக இருந்தால் ஜங்குக் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பர்ஃபெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டாரு டே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேவை பற்றி அப்படியே அங்கங்கே விசாரிக்கிறது, அவர் பின்னாடி சுற்றுறது, ஈவன் லீவ் டைமில் கூட டேவுடைய அந்த ஃபேவரட் மால், அவருடைய கஃபே இதெல்லாம் தெரிஞ்ச இடத்துல போயிட்டு நிற்கிறது. ஏன்னா என்றைக்காவது டே அங்கே வந்தார்னா அங்கே மீட் பண்ணி விட்டு போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில். ஸோ நம்ம ஜங்குக் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க நம்ம டேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் இருக்கும். பார்க்கில் உட்காந்துட்ருக்காரு நம்ம டே. ஆப்போசிட்டில் பைக்கை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் இவங்கேயும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே தான் உட்காந்துட்டு இருந்தவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக் சைடு நடந்து வர நம்ம யூங்கி நம்ம டே வரதை பார்த்தோன்னே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்துட்டு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்கிறதுக்கு தான் இப்படி வண்டியை போட்டு உட்காந்துட்ருக்கியா? அப்படிலாம் இல்லையா, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னை பார்க்க வந்தேன்னா வந்து பேச வேண்டியதானே, என்ன சைட் அடிச்சிட்ருக்க? சைட் அடிக்கிறேன்னு தெரியுதா? விளையாடிட்டுருக்கியா ஜங்கு? சேச்சே இல்லை சார், நிஜமா சைட்டிங்லாம் அடிக்கல. அப்புறம் என்ன பார்வை உனக்கு? அது நான் அன்றைக்கே சொன்னேன்னா அதெல்லாம் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நான் நடந்துட்டுருக்கணுமா? சார் கொஞ்சமாவது உங்ககிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லாமல் பேசட்டுமா? என்ன நினச்சிட்ருக்கேனே டே, என்ன பேர் சொல்கிற ஜங்கு? நம்ம காலேஜில் இல்லை, இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே, நான் ஜங்குக், அவ்வளோதான். அதுவும் ஒமேகா கிம் டேயும் ஆல்ஃபா ஜான் ஜங்குக். சரி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு நீ லைஃப்பில் இருக்கணும். லுக், நீ இன்னும் உன்னுடைய ஸ்டடீஸே முடிக்கல, புரியுதா? அதுக்குள்ளே லைஃப்பை பற்றி யோசிக்கிறேன். லைஃப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ அடி வாங்கணும் தெரியுமா லைஃப்பில் மேலே முன்னுக்கு வரணும்னா? என்ன பேசிகிட்ருக்க நீ? யா, நான் கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஐ வில் டூ மை பெஸ்ட் டு கீப் யூ ஹாப்பி. அதுக்கு முதல்ல உன்னோட பெர்மிஷன் வேணும். என்னுடைய பெர்மிஷனா? ப்ளீஸ். ஓகே, முதல்ல உன் படிப்பை முடி, புரியுதா? அதுக்கப்புறமேட்டு உனக்கு என்ன தோணுதோ அப்போ வந்து சொல்ல. ஏன்னா மனுஷ புத்தியும் உன்ன மாதிரி ஆளுங்களுடைய புத்தியும் கிட்டத்தட்ட குரங்கு புத்தி தான்.
அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னை விட ஒரு அழகான ஒமேகாவை பார்த்தனா அந்த பக்கம் தாவிடும். ஸோ அதனால் நீ காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் இப்போ உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ஐ வில் யூ வில் ஐ வில் பி ஒமேகா. சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் சார், அதாவது கிம் டேயோங், நான் இப்போ சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ப்ரொஃபஸராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் நான் உன்னை மார்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். யூ ஆர் மைன். நீ மற்ற ஆல்ஃபாஸை பார்த்தா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பார்க்குற ஆல்ஃபாவை என்ன பண்ணுமோ நான் பார்த்துப்பேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணலாம். உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். உன்னை சுற்றி ஏதாவது ஒரு ஆல்ஃபா உன் நிழலை நெருங்கணும்னு நினச்சாலும் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஜஸ்ட் ஃபார் வார்னிங். நீ எந்த ஆல்ஃபாவையும் பார்க்கக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை. நீ பாரு, நோ ப்ராப்ளம். ஆனால் அடுத்து பார்க்குறதுக்கு இருக்க மாட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறதுக்கு வந்தான். பிகாஸ் யூ ஆர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம டேவுடைய சீக்ஸில் ஒரு சின்னதாக 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டேக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல்ஃபாவுடைய அந்த டாமினன்ஸ் இருக்குல்ல, அதை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன தான் இவர் தைரியமாக இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தைரியம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி மெல்ட் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம சங்குக்குடைய அந்த ப்ரொடெக்டிவ்னஸ் நம்ம டேவுடைய மனசில் லைட்டாக கரைக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஒமேகாவுடைய அந்த சென்ஸை அப்படியே டோட்டலாக வெளியே கொண்டு வருது. நம்ம டேவும் அதை ஃபீல் பண்ணுறாரு, நம்ம சங்குக்குடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம சங்கு சும்மா இல்லை, அப்பப்போ டேவை மீட் பண்ணுறது, சும்மா டேக்கு எதனா வாங்கி தரது, அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்பவும் கூலாக இருக்கும். சீன் போடுற மாதிரிலாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் சுற்றி யார் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பண்ண மாட்டார். தனியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம டேக்கிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ணுவார். மற்றபடி மற்ற யாருமே அவங்க 2 பேரையும் பார்த்து சி அப்படின்னு சொல்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு மரியாதையை நடத்துவார் நம்ம டேவை. அது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நம்ம ஜங்கு கிட்ட வரான் அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நம்ம டே நினைப்பார். அப்போ ஜங்கு கிட்ட வர மாட்டான்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, காலேஜஸ் முடியுது. நம்ம ஜங்குக்கு டிகிரி முடித்து கையில் வாங்க வேண்டிய தருணம். அவர் கையிலையும் அவருடைய டிகிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. ஒரு ஓரமாக நின்றுட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்களா, இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு டேவை நோட் பண்ணுறாரு தனியாக நின்றுட்டுருக்கிறத. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம், அதாவது அவரை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம டே கிட்ட போக, டே ஜங்குக்கை பார்த்ததும் ஒரு மாதிரி ஃபேஸை திருப்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாரு. ஒரு எம்டி காரிடோரில் நடந்து போகிறாரு. அப்போ நம்ம ஜங்குக்கு அந்த டிகிரி கையில் வச்சுருக்காரு இல்லையா, அதை நம்ம டே கிட்ட கொடுக்க, நம்ம டே, என்ன இது இப்போ தானே வாங்கினேன், பார்க்கலையா? அது எனக்கு தெரியும், எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நான் ஒன்று கொடுக்கணும், அதனால தான். என்ன கொடுக்கணும்? இதை பிடிச்சாதான் கொடுக்க முடியும். அவ்வளோ வெயிட்டான பொருளாம்? ரொம்ப. இப்போ கொடுக்குறது நைட்டு வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும். எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் அதை பொடி. எது பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு சீக்கிரமாக பண்ணு. யார் வேணால் இங்கே வரலாம். அவ்வளோதானே, சொல்லிடலாம். இப்போ பாரு,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேக்கிட்ட அந்த டிகிரி கொடுத்துட்டு அப்படியே அந்த காரிடோர்லேயே நம்ம டேவோடைய ஃபேஸை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணி கிட்ட போயிட்டு சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. நம்ம டே ஒரு மாதிரி வைட் ஐஸ்க்கு போயிடுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த கிஸ் வந்து அந்த ஒமேகா சென்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணிடுது. ஸோ அந்த இடத்த சுற்றி நம்ம டேவோடைய அந்த சென்ட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சங்குக்கு இது ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றனால அவருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் அப்படியே சிதற ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல இவங்க 2 பேருடைய சென்ட்டும் அப்படியே மிக்ஸ்டா பார்க்க, அந்த சென்ட் அந்த ஒரு இதுவே வந்து அந்த ஆல்ஃபா, ஒமேகா அப்படின்ற அந்த ஒரு இத ட்ரிகர் பண்ணி, அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பா போக, டக்குனு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளிய என்னமோ கத்துற சவுண்டு கேட்குது. அதாவது கங்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு, அவங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கத்துவாங்கல்ல, அந்த மாரி கத்துறப்போ தான் இவங்க 2 பேரும் அந்த கிஸ்ஸே பிரேக் பண்றாங்க. அந்த காரிடோரில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க 2 பேரும். யாரும் இல்லை. பை காட் கிரேஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம டே ஒரு மாதிரி நர்வஸாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அவர் வர அந்த கிஸ்ஸில் வந்து அந்த ஒரு அதிர்ச்சியில் நம்ம சங்கு கையில் கொடுத்த அந்த அந்த டிகிரி ஹோல்டரை வந்து கீழே போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு அந்த டிகிரி எடுத்துகிட்டு சங்கு கிட்ட கொடுக்க, தேங்க்யூ, கிளம்பு. ஒரு நிமிஷம், என்ன வாங்கிட்டு போகிறேன்? எனக்கு புரியல. எனக்கு வேலை இருக்கு சங்கு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்? தேவையில்லாமல் பண்ணுறேண்ணா. இது என்ன தெரியுமா, எனக்கு இன்னமும் உன் மேலே லவ் இருக்குன்றத கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்படியே அப்படியே உனக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. கிளம்பு. மவன் என்னை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோயேன். கிளாஸ் ரூம் எல்லாமே காலியாக இருக்குது. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓ, இருந்தாலும் சங்குக்கு இங்கே பாரு, நீ இன்னும் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கல. ஐயோ, ஒரு நிமிஷம் இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நேராக அங்கே உள்ள ஒரு காலி கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம டேவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிள் மேலேயே அப்படியே பக்கத்துலேயே அப்படியே நிற்க வச்சுட்டு போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓடி வந்து அந்த டேபிள்லேயே நம்ம டேவை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன சொன்ன? நீ இன்னும் ஸ்டேபிள் ஆகலை ஜாங்கோக். நீ இன்னும் ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே அவாய்ட் பண்ண தான் பார்ப்பல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். வேணும் தானே அவாய்ட் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு யார் சொன்னது? உனக்கு என்ன பிடிக்கல? இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்க? போய்ட்டு பிரின்ஸிபல்கிட்ட சொல்லி டிசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வழி விடுச்சாங்க, சொல்லிட்டு போ. நான் அவனுடைய ப்ரொஃபஸர். நான் இப்போ ஸ்டூடெண்ட்டே இல்லை. கேட்டதுக்கு பதில். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்? ஏய், நான் என்ன அவாய்ட் பண்ண உன்ன? முதல்ல நகரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னை வெளியே தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க. அப்படியே தேடினாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், இல்லைன்னு கிடையாதே. இப்போ என்னன்ற அதுக்கு? அப்புறம் அவாய்ட் பண்ணுற? இதை அவாய்ட் பண்ணுறதில்ல. ஆயிருந்தா இருந்தாலும் நீ ஸ்டூடெண்ட், அதை மறந்துடாத. ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்க முடியும். இப்போ தண்ணி தானே இருக்க. ஒரு ஒமேகா ஒரு ஆல்ஃபா கூட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி நம்ம சங்குக் தான் நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட போக நம்ம டே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்றாரு. பட் இதுக்கு மேலே நகர முடியல. நம்ம சங்குக் ஆல்ரெடி அவ்வளோ க்ளோஸாக வந்தார் நம்ம டே கிட்ட. இப்போ உடனே நம்ம டே தான், சங்குக் நீ லிமிட்டை க்ராஸ் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு.
உனக்கு தேவையானது நான் இன்னும் வேலைக்கு போகல அதானே? அ அது எனக்கு தெரியும் அதுதான்னு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அம்மாவை பற்றி யோசிக்கிறேன். உனக்கு எப்படி இது தெரியும்? அது நான் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன் காண்டாக்டில் யார் இருக்கான்னு தெரியாமல் தான் இருக்கு. ம் உன் காண்டாக்டில் ஒரு ஆல்ஃபா இல்லை என்னை தவிர்த்து. உன் நம்பரில் என்கிட்ட இல்லை, சேவ் பண்ணி வச்சுருக்கிய ஆல்ஃபான்னு. இதெல்லாம் எப்போ பார்த்தா? அதெல்லாம் அப்படி தான், எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் இந்த விஷயத்துக்குள்ளேயே இறங்கினேன். இங்கே பாருட்டு, நீ என்ன வேணால் சொல்லு, என்னால் உன்னை விட முடியாது. அண்ட் ஐ நோ யூ லவ் மீ டூ. என்னை நம்பு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். சரி, நான் வந்து போ. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட மடங்கி போவான்னு மட்டும் நினைக்காதா. அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நான். எனக்கும் உங்ககிட்ட அதுதான் பிடிச்சது. உன் மனசில் என்ன படுதோ அது என்கிட்ட பேசுகிறல்ல, அதுதான். ஐ லவ் இட். சரி, வழியை பிடிச்சாங்க. ஒன் லாஸ்ட் டைம். என்னது? நீ கொடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேக்கு ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் கொடுக்க, நம்ம டேவும் அதில் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறாரு. ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண நம்ம சங்குக்கு அப்படியே அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸாக கொண்டு போகிறாரு. லைக் அப்படியே ஹீட்டு போக ஆரம்பிக்குது. ஆனால் டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க அந்த சைடு ஓடி வர சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஃபுல்லாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி எக்ஸைட்மெண்ட்டில் காலேஜை விட்டு போக போகிற அந்த ஒரு சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு அந்த காலேஜ் காரிடோரில் ஓடி வர நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டே தள்ளி விட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு மொத்தமாக வெளியே போயிடுறாரு. கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் டேவை அப்படியே நம்ம சங்குக்கை பார்த்து திரும்பி ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்க நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டன் ஆகிடுறாரு. ஒரு மாதிரி ஒரு மனசு நிறைஞ்சு போயிட்டு திரும்பி அப்படியே டேக்கு பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கா. டே முன்னாடி நடந்து போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. இப்போ ஒரு பார்க்கில் தான் காட்டுறாங்க. நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து அந்த கால் அட்டன் பண்ணுறாரோ இல்லையோ சுற்றி முற்றி தேடுறாரு. பார்த்தா அவர் பைக்கில் நம்ம சங்குக்கு சைட் பேக்கோட நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி அவர் இப்போ கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்காக பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம டேவும் போயிட்டு அழகாக சங்கு கூட பைக்கில் ஏறிக்க அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அது வந்து ரூம் எடுத்து தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல். அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக போயிட்டு அங்கேயே அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னருக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அழகான நைட் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அன்றைக்கி டே நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு காமிக் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இப்படியே அவங்களுடைய லைஃப் வந்து நியூவாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டேவும் நம்ம சங்குக்கும் சரி 2 பேருமே ஃபேமிலி சைடில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகேன்றனால இவங்க 2 பேரும் ஒன்றாவே ஒரு லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆல்ஃபா ஒமேகாவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஆல்ஃபா ஒமேகாக்குள்ளே எந்த ஒரு டர்ட்டி திங்ஸும் எந்த ஒரு லஸ்டி திங்ஸும் இல்லாமல் ஒரு பியோர் லவ்வோட ப்ராக்டிக்கல் லவ்வோட கொண்டு போகிறாங்க. நானும் இந்த ஸ்டோரி இந்த இடத்துல முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் எவ்ரிபடி. ஐ லவ் யூ ஆல்.